matrices and calculusல unit 5 double integration in Cartesian coordinates type 3 evaluate integral 0 to ln a integral 0 to ln y e power x plus y dx dy சொல்யூஷன் எடுத்துக்கிட்டால் ln 8 வந்து log 8ன்னு எழுதிக்கலாம், அதாவது ln log சேம். ஸோ ln y வந்து log yன்னு எழுதிட்டு இப்போ லெட் ஐன்னு போட்டு கொஸ்டின் கிவனில் இருக்கிறத நம்ம லேனுக்கு பதிலாக லாகுன்னு மாற்றி எழுதியாச்சு. இப்போ பவர் வந்து சேம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கா. ஸோ பேஸ் வந்து என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பிரித்து எழுதிக்கிறோம், இஎக்ஸ் டாட் இஒய்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ பேஸ் சேமாக இருந்தால் மேலே பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து இஎக்ஸ் டாட் இஒய்ன்ற ஃபார்முக்கு எழுதியாச்சு ஃபார்மேட்டு. இப்போ இஎக்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேட் பண்ணிக்கிற போகிறோம். ஏன்னா இன்டெகிரேஷன் ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. ஸோ லாக் ஒய் 0 இன்டெக்ரலை வச்சு நம்ம இஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணலாம். இஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சேம் இஎக்ஸ் இது வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக லாக் ஒய், எக்ஸுக்கு பதிலாக இஎக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கிறது 0 சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. இப்போ இ0 வந்து 1, இ லாகும் இயும் லாகும் கேன்சல் ஆகிடும், ஒய் மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து இஒயை வந்து ஒய் கூடயும் 1 கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை வந்து 1ன்னு எடுத்தாச்சு. இப்போ இன்டெகிரேட் இதில் வந்து 2 ஒய் இருக்கா, ஏன்னா டி ஒய்யை தான் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இங்கே 2 ஒய் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு போர்ஷனை யூடிவி இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இங்கே வந்து விங்கிறது வந்து இஒய், டிவிங்கிறது வந்து இஒய்யை வந்து ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ணுறது டிவி. அடுத்து யூங்கிறது வந்து ஒய், அடுத்து டியூங்கிறது டிஒய். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவில் அதே சேம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். யூவி மைனஸ் இன்டெக்ரல் போட்டாச்சு, விக்கு பதிலாக இஒய் எழுதியாச்சு, டியூக்கு பதிலாக டிஒய்ன்னு எடுத்து எழுதியாச்சு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து சேம் ஆஸ்விஷன் மேலே இருக்கிறத எழுதிட்டு இப்போ இன்டெக்ரல் இஒய் டிஒய் இன்டெக்ரல் பண்ணோம்னா இஒய் தானே கிடைக்கும், அதை எழுதினுட்டு அது வந்து தேர்ட் ஸ்டெப் ஆச்சு. இப்போ தேர்டை வந்து 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிறப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த டேர்மில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒய் இஒய் மைனஸ் இஒய்யை வந்து என்ன பண்ணோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தாச்சு. மைனஸ் இஒய் அப்படிங்கிறத எழுதியாச்சு. இன்டெகிரல் பண்ணோம்னா ஒய் இருக்க இடத்துலலாம் லாக் 8 போடணும், ஒய் இருக்க இடத்துலலாம் 0ன்னு போடணும். ஒய் இருக்க இடத்துல லாக் 8 போடணும், ஒய் இருக்க இடத்துலலாம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து இந்த இஒய்யும் மைனஸ் இஒய்ன்னு இருக்குது. ஸோ -2 இஒய் ஆயிடுமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து 2ல் இஒய் காமனாக இருக்கா. ஸோ இப்போ வந்து காமனாக இருக்க இஒயை தனியாக எழுதிட்டு ஒய் -2வை தனியாக எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு இப்போ லாக் 8 0 ஒய் இருக்க இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தாச்சு. இ லாக் 8 வந்து என்னது 8. ஸோ எழுதியாச்சு. இகு லாகும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா அது ஆப்போசிட்ஸ். ஸோ ரிமைனிங் 0, இ பவர் 0 1 எழுதியாச்சு. 0 -2 -2 போட்டாச்சு. இப்போ வந்து இந்த +2 வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆர்டர் வைஸாக ஸ்வாப் பண்ணி எழுதியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.